Time Sunrise. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்தியுடன். இன்று 12ஆம் தேதி பிப்ரவரி மாதம் 2015ஆம் ஆண்டு மலர்ந்திருக்கும் இந்த புதிய நாள் உங்கள் அனைவருக்கும் சந்தோஷமான நாளாக அமைவதற்கு நியூஸ் ஃபர்ஸ்டின் வாழ்த்துக்கள். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள தமிழக மீனவர்களின் படகுகளை விடுவிக்க நடவடிக்கை. அக்கரப்பத்தனை டொரிங்டன் தோட்டத்தில் மண் சரிவு ஆபத்தினால் சுமார் 60க்கும் அதிகமானவர்கள் இடம்பெயர்வு. பாடசாலை மாணவர்களுக்கு ஒருவேளை உணவு வழங்குவது தொடர்பில் அமைச்சரவை உபக்குழுவை நியமிக்க தீர்மானம். கோஸ்டா கொங்கோடியா கப்பலின் கேப்டனுக்கு 16 ஆண்டுகால சிறை தண்டனை. இனி விரிவான செய்திகள். இலங்கையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள தமிழக மீனவர்களின் படகுகளை விடுவிப்பதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு சட்டமாதிபர் திணைக்களத்தினால் யாழ்ப்பாணம் மற்றும் மன்னார் மாவட்ட கடற்றொழில் திட்டங்களுக்கு பணிப்புரை விடுக்கப்பட்டுள்ளது. இதற்கான உத்தியோகபூர்வ கடிதங்கள் யாழ் மற்றும் மன்னார் மாவட்ட கடற்றொழில் திணைக்கள பணிப்பாளர்களுக்கு தொலைநகல் மூலம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. தமது பொறுப்பில் உள்ள தமிழக மீனவர்களின் 47 படகுகளை விடுவிப்பதற்கான சட்ட நடவடிக்கைகளை முன்னெடுக்குமாறு அறிவித்தல் அடங்கிய ஆவணம் தொலைநகல் மூலம் தனக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக யாழ் மாவட்ட கடற்றொழில் திணைக்கள அதிகாரி பி ரமேஷ் கண்ணா நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு கூறினார். தமிழக மீனவர்களின் 47 படகுகள் பருத்தித்துறை மற்றும் ஊர்காவல்துறை இறங்குத்துறைகளில் மாவட்ட கடற்றொழில் திணைக்களத்தின் கண்காணிப்பின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். இதேவேளை மன்னார் மாவட்டத்தில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள தமிழக மீனவர்களின் 23 படகுகளையும் விடுவிப்பதற்கான அறிவுறுத்தல் கடிதம் தமக்கும் தொலைநகல் மூலம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட கடற்றொழில் திணைக்கள உதவி பணிப்பாளர் PF மிரண்டா நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு தெரிவித்தார். தமிழக மீனவர்களின் படகுகளை நீதிமன்றத்தினூடாக யாழ்ப்பாணத்தில் உள்ள இந்திய துணை தூதரகத்திடம் ஒப்படைப்பதற்கான அடுத்த கட்ட நடவடிக்கைகளை இன்று முன்னெடுக்க உள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவின் இந்தியாவிற்கான விஜயத்தை முன்னிட்டு நல்லெண்ண அடிப்படையில் தமிழக மீனவர்களின் படகுகளை விடுவிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கடற்றொழில் அமைச்சு குறிப்பிடுகின்றது. ஜனாதிபதி இந்தியாவிற்கு விஜயம் மேற்கொள்ளும் இம்மாதம் 16ஆம் தேதி குறித்த படகுகளை விடுவிப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக ராஜாங்க அமைச்சர் திலீப் வெதாராச்சி தெரிவிக்கின்றார். இந்த விடயம் தொடர்பான கலந்துரையாடல் இன்று நடைபெறவுள்ளதாகவும் கடற்றொழில் ராஜாங்க அமைச்சர் சுட்டிக்காட்டினார். இதேவேளை ஜனாதிபதியாக தெரிவான பின்னர் மைத்ரிபால சிறிசேன முதலாவது வெளிநாட்டு விஜயமாக இந்தியா செல்ல உள்ளமை குறிப்பிடத்தக்கது. அக்கரப்பத்தனை டொரிங்டன் தோட்டத்தின் மோசன் பிரிவில் மண்சரிவு அபாயத்தினால் சுமார் 60க்கும் அதிகமானவர்கள் இருப்பிடங்களை விட்டு வெளியேறியுள்ளனர். குறிப்பிட்ட பகுதியில் நேற்று மாலை சிறிய அளவில் மண் தாளிறங்கியுள்ளதால் கற்பாறைகள் சரிந்து விழக்கூடிய அபாயம் நிலவுவதாக எமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிடுகின்றார். மண் சரிவு அச்சம் காரணமாக அந்த பகுதியில் உள்ள 13 குடும்பங்களைச் சேர்ந்த மக்கள் அருகிலுள்ள சனசமூக நிலையத்தில் தஞ்சமடைந்துள்ளதாகவும் எமது செய்தியாளர் குறிப்பிட்டார். இதுகுறித்து அக்கரப்பத்தனை போலீசாரிடம் வினவிய போது பிரதேசத்தில் தொடர்ச்சியாக மழை பெய்து வருவதாகவும் இதனால் அருகிலுள்ள குன்றிலிருந்து கற்பாறைகள் சரிந்து விழக்கூடும் என்ற அச்சத்தினால் சிலர் இருப்பிடங்களை விட்டு வெளியேறியுள்ளதாகவும் தெரிவித்தனர். தோட்ட இளைஞர்களும் ஏனைய பொதுமக்களும் சனசமூக நிலையத்தில் தங்கியுள்ள மக்களுக்கான உணவை விநியோகித்து வருவதாக எமது செய்தியாளர் மேலும் குறிப்பிட்டார். நாட்டில் தொடர்ச்சியாக மழை பெய்வதால் சில நீர்த்தேக்கங்கள் வான்பாயும் மட்டத்தை அண்மித்துள்ளதாக இடர் முகாமைத்துவ நிலையம் தெரிவிக்கின்றது. கந்தலாய், பராக்கிரம சமுத்திரம், மின்னேரியா, கவுடுள்ள ஆகிய நீர்த்தேக்கங்களின் வான்கதவுகள் திறந்துவிடப்பட்டுள்ளதாக நிலையத்தின் பிரதிபலிப்பாளர் பிரதீப் கொடிப்பேலி கூறினார். அத்துடன் மேல்கொத்மலை நீர்த்தேக்கத்தின் 2 வான்கதவுகள் திறந்துவிடப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். எனவே நீர்த்தேக்கங்களுக்கு அருகில் வாழும் மக்களை அவதானத்துடன் இருக்குமாறு இடர் முகாமைத்துவ நிலையத்தின் பிரதிபலிப்பாளர் வலியுறுத்தியுள்ளார். நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் இன்றைய தினமும் மழை பெய்வதற்கான சாத்தியங்கள் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. வானிலை தொடர்பான மேலதிக தகவல்களை அறிந்து கொள்வதற்காக திணைக்களத்தின் வானிலை அதிகாரி முகமது சாலிஹினுடன் தொலைபேசியூடாக தொடர்பினை ஏற்படுத்தியுள்ளோம். காலை வணக்கம். வணக்கம் கிருஷான். கிழக்கு மாகாணம், ஊவா மாகாணம் போன்ற இடங்களில் மழை பெய்யக்கூடும். இதேவேளை வடக்கு, வடமத்திய, மத்திய மாகாணங்களின் பல இடங்களிலும் அம்பாந்தோட்டை மாவட்டத்திலும் மழை பெய்யக்கூடும். பிற்பகலில் அல்லது மாலை வேளைகளில் நாட்டின் ஏனைய பிரதேசங்களின் பல இடங்களிலும் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். இவ்வாறு இடியுடன் கூடிய மழை பெய்கின்ற வேளைகளில் தற்காலிகமாக பலத்த காற்றும் மின்னல் தாக்கங்களும் ஏற்படக்கூடும்.
மின்னல் ஏற்படுகின்ற வேளைகளில் பொதுமக்கள் அவதானத்துடன் இருப்பதுடன் இதனால் ஏற்படக்கூடிய இழப்புகளை அல்லது சேதங்களையும் தவிர்த்துக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். கடற்பிராந்தியங்களை பொறுத்தவரையில் இலங்கை தீவை சூழ உள்ள கடற்பிரதேசங்களில் ஆழமற்ற கடற்பிரதேசங்களில் பல இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். காற்று மணித்தியாலத்துக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் வடகிழக்கு திசையில் இருந்து வீசும். கொழும்பு தொடக்கம் புத்தளம் மன்னார் ஊடாக காங்கேசன்துறை வரையான கரையோரத்துக்கு அப்பாலுள்ள கடல் பிரதேசங்களில் காற்றின் வேகம் சில சமயங்களில் மணித்தியாலத்துக்கு 50 கிலோமீட்டரிலும் அதிகரித்து வீசக்கூடும். இவ்வாறான சந்தர்ப்பங்களில் குறிப்பிட்ட கடல் பிரதேசங்கள் சற்று கொந்தளிப்பாக காணப்படும். நன்றி அந்த வானிலை தொடர்பான தகவல்களை வழங்கியமைக்கு. பாடசாலை மாணவர்களுக்கு ஒருவேளை உணவு வழங்குவது தொடர்பில் அமைச்சரவை உபக்குழுவை நியமிப்பதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. ஜனாதிபதியின் தலைமையில் நேற்று மாலை இடம்பெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டதாக கல்வி அமைச்சர் அகிலவிராஜ் காரியவசம் தெரிவித்தார். நிதியமைச்சின் செயலாளர் தலைமையில் இந்த அமைச்சரவை உபக்குழு நியமிக்கப்பட உள்ளது. ஒருவேளை உணவை வழங்குவதன் ஊடாக பிள்ளைகளின் குறை போஷாக்கு, விட்டமின் குறைபாடுகள் ஆகியவற்றுக்கு தீர்வு கிடைக்கும் எனவும் சுகாதாரமான பலம் வாய்ந்த சமூகம் கட்டியெழுப்பப்படும் எனவும் கல்வி அமைச்சர் சுட்டிக்காட்டுகின்றார். மாணவர்களை பாடசாலையில் சேர்த்தல் உள்ளிட்ட சில விடயங்களில் பல்வேறு அழுத்தங்கள் பிரயோகிக்கப்படுவதாக மேல்மாகாண முதலமைச்சர் பிரசன்ன ரணதுங்க நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கூறினார். மாகாண முதலமைச்சர்களை அழைத்து கல்வி திட்டங்கள் தொடர்பில் கல்வி அமைச்சர் முதலில் கலந்துரையாட வேண்டும். மாணவர்களை பாடசாலையில் சேர்த்தல் போன்ற நடவடிக்கைகளின் போது பல்வேறு அழுத்தங்கள் பிரயோகிக்கப்படுகின்றன. அது தொடர்பில் எமது வருத்தத்தை தெரிவிக்கின்றோம். அமைச்சர் அகிலவிராஜிற்கு இது புதிய அனுபவம். சொர்க்கமாக மாற்றுவதாகவே அனைவரும் ஆரம்பத்தில் கூறுவார்கள். அதன் பின்னரே சிக்கல்கள் ஏற்படும். இதற்கான நிதியை எங்கிருந்து பெறுவது என்ற பிரச்சினை தோன்றும். கல்விக்காக ஒதுக்கும் நிதியை 6% வரை அதிகரித்துள்ளனர். இது தொடர்பில் எம்மிடம் கேட்டால் நாம் கூறுவோம். நிலப்பரப்பு, மாணவர்களின் எண்ணிக்கை, கட்டடங்களின் எண்ணிக்கையை கருத்தில் கொண்டு ஜீவனாம்ச தொகையை மாதாந்த மின் கட்டணத்தில் அறவிட முடியும். இது பாரியதொரு விடயமல்ல. எம்மால் இதனை செய்ய முடியாது. மாகாண சபையில் அவ்வளவு நிதி இல்லை. தேசிய பாடசாலைகள் மாத்திரமல்ல, நாட்டின் அனைத்து பாடசாலைகள் தொடர்பிலும் கருத்தில் கொள்ள வேண்டும். அதிக நிதியை ஒதுக்கீடு செய்து மாகாண சபையிடம் அதனை ஒப்படைத்தால் அதனை சிறப்பாக நாம் முன்னெடுப்போம். පරිපූර්ණක ගෙනාපෙලේ මුදල් ටිකක් අධ්‍යාපනයට වැඩිපුර වෙන් කරලා පළාත් සභාවලට දුන්නා නම් අපි ඒ දේ ලස්සනට කරලා දෙනවා. பாராளுமன்ற உறுப்பினர் துமிந்த சில்வா விசாரணைகளுக்காக 3வது நாளாகவும் இன்று குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு அழைக்கப்பட உள்ளார். போதைப்பொருள் வர்த்தகம் தொடர்பில் கைதான வெலேசுதா வெளியிட்ட தகவல்களின் பிரகாரம் அவரிடம் விசாரணைகள் முன்னெடுக்கப்படுவதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் அஜித் ரோஹன கூறினார். அத்துடன் துமிந்த சில்வாவின் வங்கி கணக்குகளை பரிசீலிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். பணம் பெற்றுக் கொண்ட முறைமையினை உறுதிப்படுத்திக் கொள்வதே இந்த விசாரணைகளை மேற்கொள்வதன் முக்கிய நோக்கம் என போலீஸ் ஊடக பேச்சாளர் குறிப்பிட்டார். இதேவேளை துமிந்த சில்வாவிடம் கடந்த 2 நாட்களாக தலா 6 மணித்தியாலங்கள் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்தி நிறைவு பெறுகின்றது. நியூஸ் ஃபர்ஸ்டின் மணித்தியால செய்தியை 10:25க்கு எதிர்பாருங்கள். தொடர்ந்தும் சக்தி டிவி வழங்கும் நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருங்கள். வணக்கம். Hotline 0114-896-896 www.newsfirst.lk. Feedback at newsfirst.lk.